வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க 4.75 சென்ட்டுங்க. வந்து 34க்கு 43ங்க உள்கட்டமைப்பு. அதாவது ஒரு 1462 சதுரடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிளுங்க, ரேட் வந்து பேசிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னாங்க கிழக்கு பார்த்த வாசல் அந்த மாதிரி வருது இந்த வீடு. எல்லாமே வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடுங்க. 30 அடி ரோடு, பெரிய ரோடு பாருங்கள். மண்ணெல்லாம் குடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது 30 ஃபீட் ரோடு. நல்லா அகலமான தார் சாலை. இப்போ தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருது. ஒண்டர்ஃபுல் லொக்கேஷன் நல்லாயிருக்கும் சிக்கந்தர் சாவடியில், சொல்ல வேண்டியதே இல்லை. சரிங்களா? கார் பார்க் பண்ணிக்கலாங்க. வந்து பாருங்கள், கார் பார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. இன்னும் இந்த வீட்டில் வந்து வேலைகள் இன்னும் நிறைவடையில் வேகமாக நிறைவடைஞ்சிரும். இதில் வந்து நம்ம வந்து பெரிய காரை தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 230 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் வந்துடுது. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது. அதில் இந்த வேலைக்குரிய ஜாமான்கள்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ திறக்க முடியலை. நீங்கள் நேரில் வரும்பொழுது வாங்க, அதை திறந்து பார்த்துக்கலாம். இன்வெர்ட்ரு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஏரியா அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம். ஒரு திண்ணை போன்ற அமைப்பாக இருக்குது. மேலே உட்காந்துக்கலாம். கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இப்படி வருதுங்க ஸ்டெப்ஸ். இன்னும் வந்து சரியாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, டோர் பாருங்களேன், அப்படியே தேக்கில் அழகாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த தேக்கு மர கதவு அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். நல்லா ஸ்பேசியஸ் ஹாலுங்க. திறந்தவொடனே அப்படி ஜில்லுன்னு காற்று வருது. ஏன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி லொக்கேஷன். இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 300 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க. பெரிய ஸ்பேசியஸ் ஹால் பார்த்திங்களா. 300 சதுரடி இருக்கக்கூடிய பெரிய ஹாலு. மேலே பால் சீலிங். இன்னும் வந்து வேலைகள் நிறைவடையலை. ஒயிட்டாகவே வச்சுருக்குறாங்க. மேலே கலரிங் எதுவும் வருதா அப்படின்றது தெரியலை. இந்த பக்கம் பார்த்திங்களா, அழகாக இருக்கா லொக்கேஷன்? நல்லா தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. ஒண்டர்ஃபுல் லொக்கேஷன். நல்ல பெரிய ஹாலு. இந்த ஹால்லேயே ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாலு. இதில் பாருங்கள், டிவி ஷோகேஸ், கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது. வீட்டுக்குள்ளே இப்போ கரண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பார்த்திங்களா எந்த அளவில் இருக்குது பாருங்க. காற்றோட்டம் அந்த டோரு அப்படி அடிக்குது. காற்று அந்தளவுக்கு இருக்குது. ஏர் ப்ரெஷரு பாருங்க, அவ்வளோ காற்று நல்லா வருதுங்க. லாக் பண்ணணும், டோரை லாக் பண்ணணும். லாக் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி நல்ல காற்றோட்டம் இருக்குங்க. அந்த காற்றுக்கே பார்த்திங்கன்னா அந்த டோர், அந்த கீழே டோருக்கு கீழே அந்த ஃபுட் ரெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை லாக் பண்ண மட்டும் வந்து அடிக்குது. அவ்வளோ தூரம் காற்றோட்டம் இருக்குது. தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குங்க. ஏரியா சூப்பராக இருக்குது சிக்கந்தர் சாவடியில். பாருங்கள், வாஸ்துப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது. கிச்சன் பாருங்களேன். கிச்சனே கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12, 14, 2, 4, 6, 8 ஆமாம் 10ன்னு வைங்களேன். 10க்கு 14, 140 சதுரடிங்க. ஸ்பேசியஸ் கிச்சன் பாருங்கள், தெரியுதுங்களா? காற்றோட்டம் எல்லா பக்கமும். ஜன்னல் நல்லா இருக்குது. மேலே கபோர்டு, லாஃப்ட் கபோர்டு பாருங்கள் இந்த மாதிரி வருது. டஃபன் கிளாஸ் ஒர்க்கு. கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சன். இந்த பாருங்கள், இப்படி வருதுங்க. நல்லா இருக்குங்களா? கிச்சன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கபோர்டு, தெரியுதுங்களா? கரண்ட் வந்துருச்சு. ரைட், ஓகே. லொக்கேஷன் பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு காற்றோட்டம் நல்லாயிருக்கும். வயல்வெளிகளில் இந்த இது புறமே நடுறதுக்காக தண்ணி தேக்கியிருக்காங்க. அது புறாமே இனிமேல் வந்து இந்த தொழி அடிச்சிருவாங்க. தொழி அடிச்சுட்டு நட்டுருவாங்க. பூராமே வெளிநிலம் அந்த பக்கம். அந்த சீனரிஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அசந்து போயிடுவீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நெல் விளைஞ்சி நிற்கும். அந்த மாதிரி சாவி கொத்துகள் போகிறதுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கேட்டுக்கு டோருக்கு பின்னாடியே அப்படியே சாவியை திறந்தானே அதில் போட்டுக்கலாம். ஹேங்கர் இருக்குது. சாவி போடுறதுக்கு கொக்கி இருக்குது. இது ஒரு பெட்ரூமு.
இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 140 ஒரு 150 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது பாருங்கள். ஸ்பேசியஸ்டு பெட்ரூம். எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தாங்க இந்த வீட்டில். ரேட்டு மட்டும்தாங்க கம்மி. பேசிக்கலாங்க, நோ ப்ராப்ளம், பேசிக்கலாம். வீடு பெரிய வீடு, பேசிக்கிறலாம். ஏன்னா சதுரடி அதிகம்ல, 1464 சதுரடிங்க வீடு. இது ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். அந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. அதை நாங்கள் காமிக்க விட்டோம், லைட்டு போடலை. இந்த மாதிரி லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு எல்லாமே, வாட்டர் ஹீட்டர், ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இது ஒரு பெட்ரூமு. இதுவும் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஒரு 4 12 12 2 14 2 4 6 8 10 10 140. இது ஒரு 150 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க. 150 சதுரடி லைட் போட்டாச்சு. மேலே இந்த பால் சீலிங் எல்லாமே இனிமேல் தான் கலரிங் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா, இப்படி இருக்குங்க ஏரியா. அங்கிட்டு எல்லாமே வீடுகள் தான் சுற்றி. இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், லாஃப்ட் கபோர்டு, பீரோ கபோர்டு எல்லாம் வந்துடுது. மேலே அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து இது இருக்குங்க. ஹார்ட் ஷேப்பில் வந்து அந்த பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கலரிங் பண்ணிடுவாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா, அந்த இதெல்லாம் திறந்துடலாம், அந்த அளவுக்கு அதில் வேலைப்பாடு. லைட்டு போட்டுக்கலாம், தெரியுதுங்களா, தெரியுதா, ஆஃப் ஆயிடுச்சு, போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதை அப்படி திறந்தோம்னா உள்ள மேக்கப் ஜாமான் பூரா வச்சுக்கலாம். செல்ஃபு வச்சுருக்காங்களா, தெரியுதா, இந்த மாதிரி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. டோரு நல்லா இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வருது. இப்போ இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை இப்படி பார்த்துருவோம். இது இன்னொரு பெட்ரூமுங்க. இங்கே ஒரு பெட்ரூமு, ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு. மொத்தம் 3 பெட்ரூமுங்க இந்த வீட்டில். இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்களேன். ஆறு 8 10 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூம். பெரிய பெட்ரூமாக பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி வருது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா பெட்ரூம்லேயும் வந்துடுது. எல்லா பெட்ரூம்லேயும் பால் சீலிங் இருக்குது. கலரிங் பண்ணாமல் இருக்குது, கலரிங் பண்ணிடுவாங்க. பெயிண்ட் ஜாமான் வச்சுருக்காங்க, எடுத்துருவாங்க. இண்டியன் டாய்லெட்டு இதில் இந்த மாதிரி வருது. ஷவரு எல்லாமே வந்துடுது. ஓகேவா, பார்த்தீங்களா. நம்ம அந்த பெட்ரூமுக்கு இது காமிச்சேன்னா லெட்டின் அண்ட் பாத்ரூம் இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் வெஸ்டர்ன் தான். ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இந்தியன் டாய்லெட்டு. இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. ஓகே, மொட்டை மாடியை போய் பார்த்துருவோம். இப்படி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பெரிய மொட்டை மாடி பாருங்கள். ஒரு விசேஷத்துக்கு பந்தி வைக்கிறதுக்கு அளவுக்கு நல்ல பெரிய மொட்டை மாடிங்க பார்த்தீங்களா. சுற்றி வேறு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க. இது சுற்றி வேறு இடம் போட்டிருக்காங்க. ஆமாம், 1.5 அடி போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக தெரியும். இந்த பாருங்கள், குழாய் மாடியிலே ஒரு குழாய் இருக்குது. இங்கேயே துவைச்சி காய போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு அந்த துணியெல்லாம் காய போடுற அந்த ஆங்கில் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் மேலே கலரிங் ஒர்க்லாம் இன்னும் முடியலைங்க. வெளியில் அவுட்டர்லாம் அப்படியே இருக்குது, கலரிங் பண்ணிடுவாங்க. மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த இருக்கா, மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க. எத்தனை பில்லர்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவுபட சொல்லிடுவாங்க. பாருங்கள், லொக்கேஷனை பாருங்கள். ஒன்றுங்க, இது வந்து இந்த நெல் பூரா போட்டு அழகாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி விளைஞ்சி நிற்கிறப்ப நம்ம அதை பார்க்குறப்பே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா, வாங்க இந்த வீட்டுக்கு வாங்க. சுற்றி வர பாருங்களேன், வீடுகளை சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஃபுல்லாக வீடு அப்படியே டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ரோடு வசதி இருக்குது, நல்ல தண்ணீர் வசதி இருக்குது, நல்ல காற்று, பொல்யூஷன் இல்லாத காற்று. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இது. தண்ணிக்கு வந்து இங்கே பஞ்சமே இருக்காதுங்க. 10வது சமுத்திரம். போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்க்கலாம். மோட்டர் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியும் தண்ணி. 30 அடியில் தண்ணிங்க
பார்க்கலாம், நம்ம கண் கூட பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வீடு இந்த வீடு. பாருங்கள், நம்மளோட யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனல்னு. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றின தகவல்கள் வந்து அந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.